ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது கேன்டீனில் திங்ஸ் வாங்கிறதுக்கு வந்திருந்தேன். ஸோ அது உங்களுக்கு கவர் பண்ணி போடலான்னு நினச்சேன். மோஸ்ட்டாக க்ரோசரிஸ் எல்லாமே வெளியில் தான் வாங்குவோம். பட் சில ஐட்டம்ஸ் லைக் ப்ராடக்ட்ஸ் மாதிரி இந்த சோப்பு, ஷாம்பூ அதெல்லாம் இங்கே நான் வாங்குவேன். இங்கே எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்காது. பட் சில பிராண்டோடது மட்டும்தான் கிடைக்கும். இட்ஸ் லிமிட்டட் மாதிரி. பட் அதே சமயம் ஒரு ஒரு டைமில் வேரி ஆகும் ப்ராடக்ட்ஸு சில டைம். அண்ட் அதே மாதிரி சிலது ரெகுலராக இருக்கும். அந்த மாதிரியும் இருக்குது. அண்ட் இங்கே இந்த மாதிரி சோப்பு, ஷாம்பூ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் ஸ்நாக்ஸ் மாதிரி பிஸ்கெட்டு அந்த மாதிரி வேஃபர் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் சில ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி ஆயில்ஸ் கூட சில டைம் அவைலபிளாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு சிலது லைக் இந்த ஃபேனு, அதுக்கப்புறம் இந்த ஆரோ கென்ட்டு அதெல்லாம் ஆக்சுவலி அது எப்போயாச்சும் ஒகேஷ்னலாக வந்தால் வரும். அது மாதிரி தான். ஏன்னா நானும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா நான் வாங்கிட்டு ஒரு 2-3 மாதம் கழிஞ்சு போய் பார்க்கும்போது கென்ட்டோடது இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எப்பாச்சும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் ஒகேஷ்னலாக மாறும். சிலது புதுசாக வரும். ஸோ நம்ம பார்த்து கரெக்டாக போய் பார்த்து வாங்கணும். அந்த மாதிரி தான். அண்ட் இங்கே எங்கள் ஆக்சுவலி என்னோடய அப்பா பென்ஷனராக இருந்ததுனால நாங்களுக்கு 4 o'clock அந்த மாதிரி என்ட்ரி. 4 o'clock. அதே மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு 5 o'clock அதாவது சில நாள் தான் எங்களுக்கு பென்ஷனர்ஸ்க்கு மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கணும். அதே சமயம் வீட்லேயும் தேவையான ஐட்டம்ஸ் இருக்குது. லைக் வேஃபர்ஸ் அதெல்லாம் குழந்தைக்கு வாங்கலாம்னு நினச்சேன். ஸோ அது வாங்கணும். அண்ட் சில ஐட்டம்ஸ் அதாவது சில டைம் இங்கே ஷூஸ் இருக்கும், பேக்ஸ் இருக்கும். லைக் விஐபி பிராண்ட், சஃபாரி பிராண்ட்லலாம் பேக் இருக்கும். அண்ட் இப்போ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் அவுட்டு அந்த இது குட் நைட்டு, அதுக்கப்புறம் டாய்லெட் பேப்பர், அப்புறம் சானிட்டரி நாப்கின்ஸ் அதெல்லாம் ஒரு இதில் இருக்கும். அண்ட் இந்த ரோ ஃபுல்லாக பாத்ரூம் எசென்ஷியல்ஸ், வாஷிங் எசென்ஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் இந்த ரோ ஃபுல்லாக. அண்ட் இங்கே நான் மோஸ்ட்டாக ஹார்பிக்கு தான் எடுப்பேன். பட் சம்டைம்ஸ் ஹார்பிக் இல்லாமல் வேறு பிராண்ட், ஆக்டிவ்னு ஒரு பிராண்ட் இருக்கும். இது இல்லாட்டினா தான் அது வாங்குவேன். இல்லாட்டி ஹார்பிக் ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். அதே மாதிரி வாஷிங்க்கு சர்ஃபெக்சல் டாப் லோடு, ஃப்ரண்ட் லோடு எல்லாமே இருக்கும். அண்ட் இதெல்லாம் பாத்திரம் கழுவுறதுக்கு இது எங்கள் அம்மாவுக்கு அலர்ஜி விம். அதனால் எதர் ப்ரில் இல்லை விம், ப்ரில் தான் எடுப்பேன் நினைக்கிறேன். அந்த லிக்விட் மாதிரி இருக்கிறது தான் எடுப்பேன். இந்த மாதிரி இது அம்மாவுக்கு அலர்ஜி கொஞ்சம். அண்ட் இங்கே அதே மாதிரி பவுடர், வாஷிங் இது பவுடர்லாம் இருக்குது. இங்கே ஏன் ப்ராடக்ட் வாங்குறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 30-40% கம்மியாக இருக்கும் அது எம்ஆர்பியிலேருந்து. சம்டைம்ஸ் சில டைம் அதே லைக் ஒரு 10 ரூபா கம்மி, 5 ரூபா கம்மி, 2 ரூபா கம்மி அப்படியும் இருக்கும். சில டைம்ஸ் 40-50% கம்மியாகவும் இருக்கும் சில ப்ராடக்ட்ஸ். அண்ட் இங்கே பவுடர், அதுக்கப்புறம் ஷாம்பூ ஐட்டம்ஸ் அண்ட் இது இங்கே ரோப்பு, ஸ்க்ரப்பர் அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் இது கரெக்டாக அந்த டைமுக்கு போகணும். இல்லாட்டி பாதி ஐட்டமும் காலியாக தான் இருக்கும். இது ஃபாயில் இது ஃபாயில் பேப்பர் நினைக்கிறேன். ஆமாம், ஃபாயில் பேப்பர். அண்ட் பட்ஸு அதுக்கப்புறம் நாப்தலின் பால்ஸ், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இருக்குது அந்த சைடில். ஸோ இங்கே டீயோட செக்ஷன், டீ காஃபி செக்ஷன் இருக்கும். அதே மாதிரி இது ஸ்நாக்ஸ் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இங்கே மோஸ்ட்டாக நாங்கள் இங்கே தான் டீ வாங்குவோம். ஏன்னா அம்மாவுக்கு வேறு டீ எதுவுமே பிடிக்காது. இங்கே மார்பலோட டீ இது தான் அம்மாவுக்கு பிடிக்கும். ஸோ இதுதான் எடுப்போம். அண்ட் காஃபி எங்கள் வீட்டில் அவ்வளோ அதிகமாக யாரும் சாப்பிட மாட்டாங்க. பிடிக்காது இல்லை, அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. அண்ட் எனக்கு நான் காஃபியும் டீ ஒன்றுமே சாப்பிட மாட்டேன். ஸோ ஆனால் மார்பிள் மட்டும் எப்போவுமே 4-5 பேக்கெட். அதாவது ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இங்கே ப்ரைஸ் எப்படி கொஞ்சம் அதாவது கம்மியாக இருக்கும். அதே சமயம் ப்ராடக்ட்ஸும் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டு ஒரு லிமிட் இருக்குது எல்லா மந்த்தும். ஒரு மந்த்துக்கு லைக் 4 or 5 இப்போ அந்த மார்பிள் கோல்டோட அந்த இது பேக்கெட் 1/2 kg எடுக்கிறீங்கன்னா 3 or 4 தான் ஒரு மந்த் கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது, லிமிட் இருக்குது. அண்ட் இங்கே வேஃபர்ஸ் இது புதுசாக வந்துருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. ஸோ இது சரி ஊருக்கு போகிறோமேன்னு பசங்களுக்கு வேஃபர்ஸ் எடுத்திருந்தேன்.
ஜேடிக்கு ரொம்ப பிடிக்கும் வேஃபர்னால். இதுவும் பிடிக்கும். இன்னொன்று இருக்குது ரவுண்டாக, அது வந்து அது இதோட ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அது. அண்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேஃபர்லாம் லைக் வெளியிலே 60 ருபீஸ் இருந்துச்சுன்னா இது எனக்கு 50 or 40 ருபீஸ் அந்த மாதிரி கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சிலது வந்து 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தான் கம்மியாக இருக்கும், சிலது வந்து நல்லாவே நல்ல கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வாங்குறது பெட்டர். அதுவும் இந்த மாதிரி ஷாம்பூ, அதுக்கப்புறம் ஃபேஸ் க்ரீம், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து அதுக்கே நம்ம சும்மா ஒரு 2 3 ஐட்டம் 4 5 ஐட்டம் வாங்கினாலே 1000 2000 ஆகிடும். ஸோ அதனால் அதெல்லாம் இங்கே வாங்குறது இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் பரவாயில்லாமல் இருக்கும், ரீசனபிளாக இருக்கும்னால இங்கே வாங்குறது. அண்ட் இங்கே ஃபுல்லாக பிஸ்கெட்ஸ் வேஃபர்ஸ் அந்த செக்ஷன். அண்ட் இங்கே அதுதான். ஸோ இங்கே வந்து முன்னாடி கேஷ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து ஜஸ்ட் கார்டு மட்டும்தான் ஸ்வைப் பண்ணுவாங்க. அண்ட் யா ஆஸ் ஐ மென்ஷன்ட் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது வாங்குறதுக்கு. சில டைம் இங்கே வந்து கேன்டீன் மூலயமா நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வாங்கலாம், லைக் வாஷிங் மிஷின், அந்த இதில் எல்லாமே இருக்குதுன்னு நினைக்கிறேன். வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் ஏன் சில பேர் கார் கூட வாங்கியிருக்காங்க. பட் அது வந்து சர்வீஸில் இருக்கணும் அவங்க, அதே மாதிரி அவங்களோட பே ஸ்கேல் வந்து ஹையாக இருக்கணும், சயின்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் இஃப் யூஆர் பென்ஷனர் அண்ட் யூஆர் பென்ஷனர் ஆகிட்டால் நிறைய மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்ச அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்க முடியாது. எலக்ட்ரானிக்ஸ் இந்த சென்ஸ் லைக் பிக் ஃபேன் அதெல்லாம் வாங்கலாம், ஃபேனு கென்ட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் லைக் அதெல்லாம் குக்கர் அதெல்லாம் வாங்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பட் அந்த வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் லைக் யூ ஹாவ் டு பி இன் சர்வீஸ் அந்த மாதிரி. அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து இதெல்லாம் இருக்கும், போரோசில் கிளாஸ் வெசல்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஹாட் பேக்ஸு, குக்கரு 2 3 டைப் இருக்கும், லைக் அந்த பிளாக் கோட்டரில் இருக்கிறது இருக்குது, சாதாரணமாக இருக்கிறது இருக்குது. அண்ட் இங்கே வந்து வாட்டர் ஹீட்டர் அதே மாதிரி வந்து மிக்சி இருக்கும், அதெல்லாம் மோஸ்ட்டாகவே இருக்கும். மிக்சி, வாட்டர் ஹீட்டர்லாம் மோஸ்ட்டாக இருக்கும், ஃபேனும் இருக்கும் மோஸ்ட்டாக. அண்ட் வந்து சம்டைம்ஸ் ஷூ கூட அவைலபிளாக இருக்கும். அண்ட் செரட், அதாவது நம்ம வந்து கரெக்டாக இப்போ வந்து எனக்கு வந்து நாங்கள் பென்ஷனர் இல்லை மோஸ்ட்டாக. அது எனக்கு என்னென்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டாக் வந்து 15th மேலே வரும். ஸோ 15th மேலே போனால் நம்மளுக்கு வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும், கவராகவும் வாங்கிட்டு வந்துடலாம். அதே வந்து முன்னாடி லைக் 1ஆம் தேதி 2ஆம் தேதி இல்லாட்டி அது லாஸ்ட்டில் போனோன்னா பாதி ஐட்டம் காலியாக தான் இருக்கும். ஸோ கரெக்டாக 15th நான் அந்த 20th போயிடுவேன். 15th மேலே தான் வரும் ஸ்டாக்கு, அதுக்கப்புறம் ஸோ நான் அது மாதிரி தான் போவேன். ஸோ நான் இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன் என்னெல்லாம் சில ப்ராடக்ட்ஸ்க்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதனால தான் என்னென்னு தெரில, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவங்க பிள்ளைங்கள கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு ரொம்ப இதாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் நிறைய இது இருக்குது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கேன்டீன் ஒரு இது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரீ மெடிக்கல் சிஜிஹெச்எஸ் சொல்லிட்டு மெடிக்கலோட இது இருக்குது. அண்ட் அது கிளைம், அதாவது ஆமாம் மெடிக்கலோடது இருக்குது. அண்டு அதே மாதிரி நிறைய இருக்குது, லைக் உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபேமிலி டூர் போகிறதுக்கு ஒரு இது அலவன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதனால தான் எங்கள் அப்பாலாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார், கவர்மெண்ட் வேலை பண்ணு இப்போ கிடைக்கணுன்ட்டு. பட் எனக்கு அப்படியே கிடைக்கிற மாதிரி போய் கிடைக்காம போயிடும். ஏன்னா எனக்கு தெரில, எனக்கு அப்படி எழுதியிருக்கு என்னோடய தலையில், நான் என்ன பண்ணுறது. ஸோ இங்கே வந்து சோப்ஸ்லாம் இருக்குது. நான் மோஸ்ட்டாக பியர்ஸ் எடுப்பேன், இல்லாட்டி வேறு என்ன எடுப்பேன், பியர்ஸ் சிந்தால், இது 2 எடுப்பேன். ஏன்னா இது 2மே நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது வந்து வீட்டில் அம்மா அக்கா அவங்களாம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஊர்லேருந்து நான் மோஸ்ட்டாக டவ் தான் யூஸ் பண்ணுவேன். டவ் இருக்கும் இங்கே, டவ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கெமிக்கல் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ பாடிக்கு வந்து டவ், அண்ட் ஃபேஸ்க்கு வந்து எங்கள் ஆன்ட்டி ப்ரிப்பேர் பண்ணுற சூப்பர் சோப் இருக்குது, அது போடுறனால தான் என் மூஞ்சி க்ளீனாக இருக்குது, இல்லாட்டி ஃபுல் பிம்பிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எங்கள்
பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2-3 இது தான் இருக்கும். ஸோ எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறதுலாம் இருக்காது. நான் கோல்கேட்டோ இல்லை பெப்சன்ட் ஏதோ ஒன்று எடுத்துப்பேன். எங்கள் அம்மா வந்து சென்சிட்டிவ் தான் யூஸ் பண்ணேன். அவங்க பல்லு சென்சிட்டிவ், ஆனால் அது எங்கே இருக்காது. அண்ட் இதே மாதிரி வந்து கிளிப் இருக்கும், ப்ரஷ் இருக்கும். அதான் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதே சமயம் நம்ம போகும்போது நிறைய ஐட்டம்ஸ் இல்லாத மாதிரியும் நம்மளுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா யூஸ் அ லாட் ஆஃப் திங்ஸில் இப்போது. ஸோ அதனால் இப்படி ஆக்சுவலி நான் எங்கள் அப்பாலாம் வந்து எல்லா மாதமும் போயிட்டுருப்பாரு, போய் வாங்கிட்டு வருவார். நான் வந்து இப்போ எப்படின்னா லைக் 2 to 3 months ஒன்ஸ் போயிட்டு தேவையானதெல்லாம் ஒரேடியாக வாங்கிட்டு வந்துடுவேன். அடிக்கடி போகிறதில்ல. நான் மெயினாக எப்படின்னா என்னோடய சாக்லேட்டோட இது வந்து கம்மியாகும்போது போயிட்டு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐ திங்க் 90 rupees டைரி மில்க் வந்து ஒரு ஆளுக்கு 5 கொடுப்பாங்க. 5 லிமிட் இருக்குது. ஸோ அது வாங்கிப்பேன். அண்ட் அதே மாதிரி 5 ஸ்டார் வந்து 10 rupees வந்து ஒரு 26 கிடைக்கும். ஸோ அது வாங்கிப்பேன். அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு என்னன்னு தெரில, கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் மோசமாக இருக்கிறதுனால இனிமேல் போய் வாங்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு நான் வந்து வாங்கலாம், பட் அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய கண்ட்ரோல் போகிறனால நான் வந்து கொஞ்சம் வாங்காமல் இருக்கணும்னு நினைக்கிறேன். லைக் அட்லீஸ்ட் ஃபார் 3 months நான் கொஞ்சம் அந்த டயட் ஃபாலோ பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணி எவ்வளோ கம்மியாகுது என்னோடய பேட் ஏன்னோ இதெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால், சுகர் தானே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி வெயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிப்போம். அண்ட் இங்கே அதே மாதிரி வந்து டைப்பர்ஸ்லாம் இருக்குது, நாப்கின்ஸ் இருக்குது. நாப்கின்ஸும் நிறையா லைக் ஸ்டே ஃப்ரீ, விஸ்பர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் கப்பெல்லாம் இங்கே இதுவரை வரல. பட் சுற்றி பார்த்தாலே தெரியும், எல்லாருமே வந்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஸோ அப்பா தான் யூஸ்வலி வாங்குவார், இப்போ நான் வாங்கிட்டுருக்கேன். அண்ட் ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதே மாதிரி உங்களோட இப்போ உங்கள் ஃபேமிலியில் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கப்போ உங்களுக்கும் நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கும் வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போவாங்க. லைக் ஃபேமிலி இல்லை நெய்பர்ஸ்க்கெலாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய், ஏன்னா இவங்களோட லிமிட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிமிட்டில் அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிட்டு போய் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எங்கள் அப்பா முன்னாடி பண்ணிகிட்ருப்பாரு. லைக் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அந்த டீ தூள்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் அந்த இல்லை அவங்க எதாவது கேட்டாங்கன்னா லிஸ்ட்டு வாங்கிட்டு போயிட்டு அவருக்கு வாங்கும்போ அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. இப்போல்லாம் நம்மளுக்கு வாங்கிறதுக்கே டைம் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் வாங்குறது. ஸோ நான் வந்து எனக்கு மட்டும் தேவையானது, அதுக்கப்புறம் ஊருக்கு போனால் எங்கள் அக்காவுக்கு எதாவது வாங்கிட்டு போவேன். அண்ட் இது ஒரு வேஃபர், இது ரொம்ப ஜேடிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணி ஸ்வீட் ஒன்றுமே வாங்காத, இனிப்பு ஐட்டம் ஒன்றும் வாங்காத அவனுக்கு அப்படின்னா, நான் வேஃபர் இதெல்லாம் வாங்கிட்டு கொடுத்துட்ருக்கேன். இப்போ தானே சாப்பிட முடியும், ஏன்னா பெருசாகிட்டானே அவங்களே ஹெல்த் கான்ஷியஸ் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ சாப்பிட மாட்டாங்க. சரி வாங்கி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஸோ சாக்லேட்டில் தான் கிடைக்கும், ஐஸ்கிரீம்லாம் கிடைக்காது. அதே மாதிரி வந்து இங்கே பல்பு, பேட்ரிஸ், அதுக்கப்புறம் அயர்ன் பாக்ஸ், எமர்ஜென்சி இருக்குன்னு எனக்கு தெரில. அயர்ன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். Our hearts beat to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts
முன்னாடிலாம் கூட்டமே இருக்காது இந்த மாதிரி. இப்போல்லாம் வந்து வந்துட்டோன்னே எல்லோரும் பாஸ்கெட் அங்கே வச்சுட்டு ஒரு 2 ஐட்டம் வச்சு எடுத்துகிட்டு பாஸ்கெட் வச்சுட்டு அந்த இது லைனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சில இந்த மாதிரி அதாவது 15க்கு மேலே சொன்னேன் இல்லையா, அப்போல்லாம் கொஞ்சம் ஸ்டாக் வரனால எல்லாருக்கும் தெரிஞ்சனால எல்லோரும் வரனால கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் பண்ணுறது. அண்ட் வர்மிசில்லி ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் எப் ஸோ எல்லாருக்கெல்லாம் இங்கே வாங்க முடியாது. அந்த ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயியாக இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ் எம்ப்ளாயியாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கார்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கார்டில் வந்து அந்த நம்பர் சொல்லி தான் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் வாங்கிட்ட அப்புறம் இங்கே இன்னொரு இடத்துல வந்து கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பில்லும் அந்த ப்ராடக்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி அதில் போடுவாங்க. சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உள்ளே இருக்காது, நம்ம இங்கே மென்ஷன் பண்ணால் தான் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அது வந்து அவங்க உள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி தான் போடுவாங்க. அண்ட் இது வந்து இது எங்கள் அப்பா ஒர்க் பண்ண ஆஃபீஸ்னால எங்களுக்கு இந்த இது முன்னாடிலாம் வந்து ஹெச்எஃப் ஓசிஎஃப்னு அந்த மாதிரி இடத்துலையும் போய் வாங்க முடியும் இந்த கார்டு வச்சு. இப்போ வந்து அது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற இப்போ ஹெச்எஃப்னா ஹெச்எஃப்பில் தான் போக முடியும் அது மாதிரி. ஆனால் சில பேர் இங்கே வராங்க, ஹெச்எஃப் ஓசிஎஃப்லாம் இங்கே வராங்க. பட் ஃபஸ்ட்டு இங்கே ஒர்க் பண்ணுறவங்கள இது முடிச்சிட்ட அப்புறம் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு தெரில, மோஸ்ட்டாக கொடுக்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்கவுங்க ஆர்கனைசேஷனில் இருக்கிறவங்க அங்கங்கே போய் வாங்கணும் அந்த மாதிரி தான். அண்ட் ஆனால் அதே மாதிரி வந்து இப்போ வந்து இங்கேருந்து நான் ஊருக்கு இப்போ வந்து நான் கேரளாவுக்கு போனால் அங்கேயும் இருக்கும் இதே மாதிரி இவங்களோட இதில். ஸோ அங்கே வந்து நான் கார்டு யூஸ் பண்ணி வாங்க முடியும். பட் எனக்கு எங்கேன்னு தெரில, நான் இந்த எங்கள் அக்கா கார்டு திருவாடின்னா கொண்டு போனோம். பட் எங்களுக்கு டைம் இல்லை போய் பார்க்கணும். ஆனால் போனால் அங்கேயும் வாங்கலாம். Running wild, yeah, the morning is the afternoon, we lay awake in bed, the laughs so loud as the hours pass, we're gonna do it all again. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வாங்கினேன். அண்ட் நான் இது டைரி மில்க்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், வந்துட்டோடே அது ஃபஸ்ட்டு பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா $270 எம்ஆர்பியில். அண்ட் இங்கே இதோட பில்லில் பார்த்தீங்கன்னா லைக் 185 155 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா நிறைய கம்மியாக கிடச்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு $90 நினைக்கிறேன். ஆமாம், இது $90. ஆனால்
இது வந்து 60யோ 60 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராடக்ட்ஸ் வந்து வெளில வாங்குறத விட இங்கே ரொம்ப சீப்பாக கம்மியாக இருக்கும். அண்ட் சிலது வந்து அவ்வளோவா இருக்காது, ஒரே அமௌண்ட்டாகவும் இருக்கலாம் லைட்டாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் I'll see you in another video. Bye bye.